நீ விளக்கமாறா இருக்கணுமா சாமியா இருக்கணுமான்னு உனக்கு தெரியாதா? உட்கார் போ. இது பயங்கரமான கொஸ்டின் மாதிரி கேட்குற. உட்கார். நிறைய பேர் எனக்கு திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. திமிரு பிடிச்சவன்றது என்னுடைய அடையாளம். அது அப்படியே தான் வச்சிருக்கேன் பத்திரமா, கற்பது. முடிஞ்சா நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஷூட்டிங் போறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கடைசி விவசாயி படத்தை பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ அந்த படம் கூட்டம் ரொம்ப குறைவாகவே வந்துருந்துச்சு. நிறையா பேர் மத்தியில் வருமான ரீதியாக அது பெருசாகலை. ஸோ அது மாதிரி படங்களை எடுக்கிறப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவோட நோக்கம் காசாக இருக்கிறதா இல்லை கலையாக இருக்கிறதா? இனி வரக்கூடிய இயக்குனர்கள், அதாவது இளம் வயதில் இருக்கவங்க, அடுத்து வரப்போ இயக்குனர்கள் கலை சார்ந்த படம் எடுக்கணுமா இல்லை காசுக்காக கமர்ஷியலாக படம் எடுக்கணுங்களா? உங்களோட கருத்து சொல்லு. இல்லை, இது பயங்கரமான போர் கொஸ்டின். நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் தெரியும் உனக்கு. நீ விளக்கமாறா இருக்கணுமா, நீ விளக்கமாறா இருக்கணுமா சாமியா இருக்கணுமான்னு உனக்கு தெரியாதா? உட்கார் போ. இது பயங்கரமான கொஸ்டின் மாதிரி கேட்குற. உட்கார். வணக்கம் சார். இந்த கேள்வி இன்னும் புதுசாக கேள்வி கேட்கணுமா? நீ ஒரு சினிமா பண்ண வர, உங்க அம்மா சமைக்கிறாங்க, உனக்கு எப்படி சமைப்பாங்க? உங்க அம்மா சமைக்கிறாங்கப்பா, எப்படி சமைப்பாங்க? பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும்னு சமைப்பாங்களா, டேஸ்டாக இருக்குன்னு மட்டும் சமைப்பாங்களா? அந்த நான் கொடுக்குற பொருள் அவன் உடம்புல சத்தை ஏற்றணும்னு கொடுப்பாங்களா? டேஸ்ட் ரெண்டாவது. முதல் நான் கொடுக்குற உணவு அது சுத்தமாக இருக்கணும், அந்த உடம்புல போய் செரிக்கணும். அந்த உணவுல இருக்க சத்து உடம்புல ஏறணும் தானே ஒரு அம்மா நினைப்பா. நீ சமூகத்தை நீ அம்மாவை நினைச்சுக்க, நீ குழந்தைய நினைச்சுக்க. நீ சமூகத்தை குழந்தைய நினைச்சா நீ அந்த மாதிரி படம் பண்ண வருவ. இல்லைன்னா வெறும் சுவைக்கு மட்டும் படம் பண்ண வருவ. நீ நிறைய காசு சம்பாதிக்கலாம். காசு சம்பாதிக்கும் உன்னை புதைக்கும் போது காசையும் வச்சு புதைப்பாங்க. அப்படி நீ சொர்க்கத்துக்கு போகும்போது நீ நல்ல ரூம் பார்த்து நல்ல ரூமை பார்த்து வாடகைக்கு போகலாம். அவ்வளோதான். கேள்வி கேட்கும்போது சிந்திக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ஸோ நீ என்ன மாதிரி படம் இருக்குன்னு நீ வா. ஆக்சுவலாக சுவை இருக்கணும், படத்தில் சுவை இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. இட் ஷுட் ஹேவ் அன் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ. பட் ஆதாரம் என்ன? ஆக்சுவலாக நீ உன் படம் எடுக்கிறத பார்த்து உங்கள் அம்மா சொல்லிடுவா. ஆக்சுவலாக ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்களாம், ஒரு தியரி ஒருத்தன் சொன்னானா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவன் சொன்னானா, உன் பாட்டிகிட்ட போய் சொன்னேன்னு கேட்டானா. எதுக்கு சார் பாட்டிகிட்ட சொல்லணும்? உன் பாட்டிக்கு புரிஞ்சுதான்னு கேட்டானா. அது மாதிரி உனக்கு எடுக்கிறது உனக்கு என்னன்னு தெரியும் உனக்கு. ஆக்சுவலாக ஒரு செருப்பு தைக்கிறவர், நீ இப்போ ஒரு செருப்பை கொடுத்தேன்னா அவங்க சும்மா தைச்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு செருப்பு தைக்கிறவங்கலாம் கம்மி ஆயிட்டாங்க. எங்கள் ஊரில் நான் போய் செருப்பை கொடுக்கும்போது பார்ப்பான், பார்த்துட்டு ஒரு 5 வாரம் எடுப்பார், தோல் எடுப்பார். கேட்டுட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்பார். அவரு காசு சொல்லுவோம், அதுக்கு எத்தனை பண்ண அந்த 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 செருப்பு தைச்ச இடத்துல கிழிஞ்ச தைப்பார். அந்த செருப்பே இல்லாமல் போயிடும். ஆனால் கிழிஞ்ச தச்ச இடம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக சமூகத்தின் மேலே அக்கறை இருக்கணும். பணம் வரும். ஆக்சுவலாக சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கணும். சமூகத்தில் அக்கறை விட அது அடுத்து உண்மையில ஒரு அக்கறை இருக்கணும். நீ ஒரு பொருள் செஞ்சு கொடுத்தா அது உன்னுடைய சுயம். அது ஒரு சுயம். நான் வரும்போது வெளியே வெறும் ரோசஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் பன்னீர் ரோஸ் இருக்கான்னு தேர்னேன். பன்னீர் ரோஸ் இல்லை, கடைசியில் டூப்ளிகேட் ரோஸாக இருந்துச்சு. எல்லாமே மஞ்சள் ரோஸாக இருந்துச்சு. அது ரோஸுன்றது எதுக்கு? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ரோஸை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு ரோஸ் என்ன, ஒரு சொட்டு பன்னீர் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ ரோஸ்களை புளிகிறாங்க ஒரு சொட்டு பன்னீர் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம கடையில் விற்கிற பன்னீர்லாம் டூப்ளிகேட் பன்னீர், நெஜ பன்னீர். அது வெளிநாடுகளுக்கு தான் போகுது. அதுவும் எங்கே போகுது? அது ஒரு ஏஜென்ட். எல்லா எசன்ஸ்லையும் எல்லா ஃப்ராக்ரன்ஸ்லையும் ஒரு ஏஜென்ட். அது அதை வச்சு தான் அதை பண்ணுவாங்க. ஸோ ஒரு சொட்டு பன்னீருக்கு கிட்டத்தட்ட 20 கிலோ ரோஸ், பன்னீர் ரோஸை அதுவும் பர்டிகுலரான ஒரு பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ்லேயே ஒரு 10 வகை இருக்குது. அந்த பன்னீர் ரோஸை அதை அப்படி வடிகட்டி அதுலேருந்து எடுக்கிறது ஒரு பன்னீர் துளியாகும். ஸோ நீ டூப்ளிகேட் ரோஸாக இருக்கணும் நீ முடிவு பண்ணால் நீ முடிவு பண்ணிக்க. இல்லை அந்த ஒரு துளி அந்த பன்னீராக இருக்கணுமா நீ யோசிக்க. ஆக்சுவலாக வணக்கம் சார், என்னுடைய பேர் எமிமா. நான் பாரதி மகளிர். என்னம்மா உன் பேர்? என்னம்மா எனிமாவா? எமிமா. என்னம்மா? எமிமா. எமிமாவா? ஓகே, நான் எனிமான்னு கேட்டுச்சு காதுல. ரெடிமா? நான் பாரதி மகளிர் கல்லூரியில் படிக்கிறேன். இப்பொழுது ஏன் இலக்கிய திரைப்படங்கள் பெரிதாக வருவதில்ல? இயக்குனர்கள் இளைஞர்களுடைய ஆசையால படங்கள் எடுக்கிறாங்களா அல்லது இலக்கியத்தின் மீது பற்று இயக்குனர்களுக்கு சென்று இல்லையா? அதுதான் சார் என்னுடைய கேள்வி. ஏன்னா இப்பொழுது நீங்களே சொன்னீங்க மோசமான படம்லாம் நிறைய வருது. இல்லம்மா, இந்த கேள்வி உன் கேள்வியா? ஆமா சார். கேள்வியா இல்ல டீச்சர் எழுதி கொடுத்தாங்க? இல்ல நானே தான். சரி, நீ படிச்ச ஏதாவது ஒரு புத்தகம்? ஆசிரியரும் இல்ல. ஓகே, நீ படிச்ச புத்தகம் பேர் சொல்லு.
நீ படிச்ச நல்ல புத்தகம் பேர் சொல்லு. ஒரு பெரிய இலக்கியவாதியோட புத்தகம் சொல்லு தமிழ்ல. போ, அப்படியே பின்னால போ. போ போ. சார் வணக்கம் சார், என் பேர் பா கவிமுருகன். உன் ட்ரெஸ் இதில் பார்க்கும்போது நீ இலக்கியம் படிக்கலன்னு தெரியுது ஆக்சுவலா. சார் வாங்க ஐயா, சொல்லுங்க. சார் வணக்கம் சார், என் பேர் பா கவிமுருகன். ஆல்ரெடி நான் உங்களை ஒரு டைம் மீட் பண்ணியிருக்கேன். இந்த கமலா சினிமாஸில் சைக்கோ ஸ்பெஷல் ஷோக்காக வந்திருந்தீங்க, அப்போ கூட பார்த்துருந்தேன். என்னோடய டவுட் என்னென்னா, இப்போது சினிமாவில் வந்து நடிப்பு வந்து மக்களுடைய அதிகத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறா இல்லை அவங்க பேசுகிற வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துதான்ற ஒரு டவுட் சார். இன்னும் ஒன்று வந்து நீங்கள் சொன்னீங்க இன்னொரு 10 வருஷத்தில் சினிமாவை விட்டு போயிடுவேன்ட்டு. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண விருப்பம் தான் பண்ணலாம் சார். ஏன்னா ஏன் போகிறீங்க அப்படி ஏதாவது உங்களோட தனிப்பட்ட கருத்து ஏதாவது அப்படின்ற மாதிரி 2 டவுட் தான் சார். தான் தேங்க்யூ சார். இல்லை, அது சினிமா வந்து ஒரு நிறைய டயலாக் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அது சொல்ல முடியாது. சினிமா ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. சினிமா எது இருக்குது அப்படின்னு நான் கவனித்தேன். சினிமா வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய புகழடைந்த மனிதர்கள் எப்பவுமே இருக்கிறாங்க. சினிமாவில் வந்து சினிமாக்காரர்கள் காரை விட்டு இறங்கினா ஒரு 10,000 பேர் கையை காட்டுறாங்க, ஓடி போய் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. இந்த எவ்வளோ இலக்கியவாதிகள் இருக்காங்க, யார்ட்டையுமே ஆட்டோகிராஃபை யாருமே கேட்கறது கிடையாது. அப்புறம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செய்திகள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா செய்தி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த செய்தி அந்த செய்தி, அங்கே நடிகை இது அதுதான் வந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஒரு இலக்கியவாதி பற்றி பெரிய செய்தி வரவே இல்லை ஆக்சுவலாக. ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி வரல. ஸோ சினிமா வந்து ஒரு வெகுஜன இலக்கியமாக அப்படியே இலக்கியம் அப்படியே போயிட்டே இருக்கு. நான் பதில் சொன்னாலும் தெரியல. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் போகிறது வந்து அது என்னுடைய சுயமான ஒரு முடிவு ஆக்சுவலாக. ஒரு ஐடியா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெவலில் போனால் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் பார்க்கல தெரியுது. அடுத்து சார் வணக்கம் சார், நான் சுதீர் செந்தாமஸ் காலேஜ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் சார். இப்போது வந்து நான் வந்து அப்கமிங் ஃபிலிம் மேக்கராக வரலான்னு இருக்கேன் சார். எனக்கு வந்து முதல்ல வந்து நான் இந்த ஜெயகாந்தனோட புக் வந்து சில நேரத்தில் சில மனிதர்கள்னு வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் படித்தேன். அந்த புக்கு படித்தப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் தான் சார் ஆசை. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு. உங்களோட ஓனாயும் மாட்டுக்குட்டியும் அது கூட நல்லாயிருக்கும். அன்பேசிவ மாதிரி ஹியூமர் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு ஆதரவு கிடைக்கிறதே இல்லை. எல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி படம் எடுத்தால் நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்லா வர முடியுமா? இந்த படத்துக்கு உண்மையிலேயே ஆதரவு கிடைக்குமா? ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து ஓப்பனிங்கில் ஒரு 2 பாட்டு, கடைசியில் 4 ஃபைட் வச்சா அந்த படம் ஓடிடும். பேர் என்ன தம்பி? சுதீர் சார். எந்த ஊர் நீ? சென்னை தான். ஓகே, நீ என்ன மாதிரி படம் எடுக்க போகிற? நான் ஹியூமர் ஃபிலிம்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸாக பண்ணணும். அப்படியே போய் உட்கார், எடு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அன்பே சிவத்தை ஹியூமர் படம்லாம் சொல்லாத. சும்மா ஏதாவது தத்து பத்துன்னு வளரக்கூடாது. அது ஹியூமர் படமா? அது சும்மா ஏதாவது வாயில வந்து ஏதாவது பேசக்கூடாது. போய் உட்கார். முதல்ல நல்லா படிச்சு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பெரிய ஆளாக போ. கொஞ்சம் படி. அதுக்குள்ள கேள்வி மட்டும் கேட்க வந்து. ஐயா வணக்கம் ஐயா. ஐயாக்கேன்னு வைக்கும் போது எனக்கு தெரியுது எனக்கு கொய்யா வைக்கிற. நீ ஒழுங்கா பேச சொல்லு. நீ சாதாரண கொஸ்டின் சொல்லு. நிச்சயமா ஐயா. 2 ஐயா. நிச்சயமா ஐயா. கட்டாயமா ஐயா. கண்டிப்பா ஐயா. சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. 1960களில் இருந்து ஆரம்பிக்கும் போது போர் அடிக்குது ஐயா. முதல்ல கேள்வியை கேளுங்க, அப்புறம் சொல்லுங்க. 1960ல இருந்து கலைக்காகவே அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்திருக்கு. இப்போ வர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கலை மக்களுக்காகன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. எல்லாமே மாறிட்டு வர சூழ்நிலை சினிமா மட்டும் இன்னும் ஏன் கலைக்காகவே படமாக பாருங்க, ஏன் வாழ்க்கைக்காக பார்க்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா. இதுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி? இல்ல அந்த பையன் என்ன சொல்றான்னு யாராவது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்ல. புரியல. யாராவது தமிழ் பேச தெரிஞ்சவங்க சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க ஐயா. சினிமாவை வாழ்க்கைக்காக மாற்றி எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? திரும்பியும் புரியல. ஏதாவது தமிழ்ல சொல்லுங்க திருப்பி. எனக்கு புரியல. அவங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல, எனக்கு புரியல. இல்லை தம்பி, கொஞ்சம் லைட்டாக மக்குப்பா, எனக்கு சரியா புரியாது எனக்கு. ஐயா வணக்கம். என் பேர் வந்து எத்தனை கொய்யா வந்திருக்கீங்க நீங்க? ஒரு தம்பி சாதாரணமா சார்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, சும்மா சாதாரணமா சொல்லுங்க தம்பி. சும்மா கேள்வி கேளுங்க, வாடான்னு கூட சொல்லுங்க, டேய் சொல்றான்னு கூட சொல்லுங்க, போர் அடிக்காதீங்க. சரிங்க சார். ஒரு படைப்போட அதிகபட்ச சாராம்சம். ஒரு நிமிஷம். படைப்புன்னா என்ன சொல்ற? படைப்புனா அம்மா படைப்பாங்களா அதுவா? இந்த சாமிக்கெல்லாம் படைப்பேன் அதுவா? முதல்ல தமிழ் சமூகம் இந்த படைப்புன்ற வார்த்தையை கொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாதாரணமா சொல்லுப்பா, ஒரு படம் அப்படின்னு ஆரம்பியே.
சரிங்க சார். அதுதானே சொல்ற நீ? சார், படிப்பு- அதானே சொல்ல வர? அதாங்க சார். அதை சொல்லு மத்த. ஒரு படம் அது வந்து பொதுவான வார்த்தைனால அதை பயன்படுத்தினாங்க சார். பொதுவா சொல்லாத, அது போர் பயங்கரம். நீ பொதுவான ஆளா? நீங்க நேரம் நம்ம ரெண்டு பேர் பேசுறவங்க சொல்லு. சரிங்க ஒரு சார். படம் சொல்லு. ஒரு படம் ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்கு. அந்த படத்தோட அதிகபட்ச சாராம்சம் என்னவா இருக்கணும்? சாரம்னா என்ன சொல்ற நீ? சாராம்சம்னா இந்த சாரம் கட்டுறதா சொல்லு. அந்த படத்தோட முக்கியமான அந்த ஒரு இது அந்த ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறது முக்கியம். இல்லைங்க சார் அப்படி இல்லை. இது எதுக்காகனா அந்த இப்போதைய மனநிலைக்கு இப்போ செயற்கை நுண்ணறிவுலாம் வருது, ஏஐ. ஸோ அதனால சினிமா துறை அழிந்துட்டு வரும். தம்பி எங்கேயோ போயிட்டு நெல் இங்கே நில்லுப்பா. இங்கே ஒரு படம் மெதுவா டீச்சர்ட்ட கொடுங்க, டீச்சர் ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஐயா, ஒரு படம் வந்து அதோட அதிகபட்ச ஒரு முக்கியத்துவம் என்னவா இருக்குங்க ஐயா? என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற சொல்லு. எதுக்கு நீ படம் பார்க்குற? நீ வந்து 300 படம் பார்த்துருப்பியா உன் வயசுக்கு? ஆமாங்க ஐயா. என்ன வெங்காயத்தை நீ பார்த்த சொல்லு. நீ பார்த்த வெங்காயத்துல எந்த வெங்காயம் நல்ல வெங்காயம் சொல்லு. இல்லைங்க ஐயா, அதுலயும் இப்போதைக்கு வெவ்வேறு மனநிலையில அதெல்லாம் சொல்லாத. நீ பார்த்த வெங்காயம் எது நல்ல வெங்காயம் அதை சொல்லு. நீ நல்ல படம்லாம் ஒரு படம் பார்த்தியா உன் லைஃப்ல? ஆமாங்க ஐயா. அதை ஒண்ணு சொல்லு. அன்பே சிவம் பிடிக்குங்க ஐயா. அப்படியே உட்காந்து அதான் பதில். அன்பே சிவம் போய் உட்காரு, அவ்வளவுதான். அதான் கதை. ஐயா முடிஞ்சிச்சு. அடுத்த கதை வா. அடுத்த ஐயா யாரா வாங்க. முடிஞ்சா? நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஷூட்டிங் போறேன். மாணவர்களுக்கு அந்த குழந்தை வந்து கோச்சிக்க வேணாம். இப்ப என்ன ப்ராப்ளம்னா தம்பி, இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க வெளிநாடுகள்ல வந்து நான் நிறைய பயணப்படும் போது நான் பார்க்கறது வந்து ஸ்கூல்ல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க மொழி வளம் இருக்கு. மொழி வளம் முதல்ல நீங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணுகிட்ட போய் காதலை சொல்றதுக்கு ஒரு மொழி வளம் தேவை. உங்கள்கிட்ட வந்து நான் வந்து அது வந்துங்க என்னங்க சொல்லுங்க, உங்க அம்மா அழகா இருக்காங்கன்றீங்க. ஒரு மொழி வளத்தை நீங்க வந்து எங்க பெறுவீங்கன்னா இலக்கியத்திலாம் பெறுவீங்க. ஒரு நல்ல படத்தினுடைய எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரைட்டர் மட்டுமே உங்களுக்கு மொழி வளத்தை சொல்லுவான். உங்களுக்கு மொழி வளம் இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன மனசில் நினைக்கிறத யோசிக்க முடியும். உங்க மொழி வளம் இருந்தால் தான் உங்க சிந்தனையே சரியா யோசிக்கும். இப்போ நான் வந்து உங்களை வந்து அடிச்சு பேசல, உங்களை வந்து துன்பத்தில் ரொம்ப ரசிச்சேன் உங்களை ஆக்சுவலா. ஆனா இது மூலியமா நான் இவ்வளவு நேரம் பேசினேன், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். கடைசி இப்போ பேசுனதான் கரெக்டான பேச்சு. இதை நினைச்சு போய் வீட்டில் போய் படிங்க. ஆக்சுவலா இதை நினைச்சு போயிட்டு நீங்க வந்து ஒரு நாளைக்கு 25 பக்கங்களை ஒரு இளைஞன் படிக்காட்டினா அவன் பொறுக்கியாத்தான் அந்த சமூகத்துக்கு இருப்பான். அவன் ஒரு ரவுடியா தான் வருவான். அவன் ரவுடி. நல்லா யோசிப்பான். ரவுடிங்கள் ரோட்ல பாத்திருக்கீங்களா? கத்தி எடுத்து குத்துவாங்க. அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு ஜெயகாந்தன் கதை படிச்சிருக்கீங்களா? ஒரு ஜெயமோகன் கதை படிச்சிருக்கீங்களா? ஒரு அசோகமித்திரன் கதை படிச்சு கேட்டா அவன் சிரிப்பான், உடனே குத்திடுவான் அவன். சிரிக்காதீங்க, ரொம்ப வருத்தப்படுற செயல். நாளைக்கு உங்க குழந்தைங்க வந்து பொறுக்கியா ரோட்ல வந்து கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி ஒரு பொறுக்கியா வளரலாம், உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் நிறைய அன்னைகள் வந்து ரொம்ப எளிமையான நல்ல அன்னைகள், நல்ல மனதுள்ள அன்னைகளுடைய மகள்கள்லாம் பொறுக்கிகளா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இலக்கியத்தை கொஞ்சம் கூட படிக்கிறது இல்லை, சிந்தனை செய்கிறதே கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் ரொம்ப சீரியஸாக பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. திமிரு பிடிச்சவன்றது என்னுடைய அடையாளம். அது அப்படியே தான் வச்சிருக்கேன் பத்திரமா, என் கற்பது. ஏன்னா நான் நிஜமாகவே இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒன்று, ஏன்னா என் சமூகத்திலேருந்து நிறைய வாங்கிக்கிறேன். சத்தெல்லாம் என்னுடைய இலக்கியவாதி. ஒரு டால்ஸ்டாயினுடைய கதைகள் நான் வந்து வாழ்க்கை முழுதும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அது யோசிக்க வச்சுட்டாரு 40 வருஷம். அந்த மனிதன் எனக்கு கொடுத்துட்டு போன சொல்லி கொடுத்தது வந்து இது தயவு செய்து திருப்பி யார்ட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு. நான் திருப்பி கொடுக்க தான் ஆசைப்பட்டுக்கிறேன். அதுக்கு தான் சினிமாவே பண்றேன். ஒரு நல்ல கதையும் நல்ல சிந்தனையும் என் சமூகத்தில் நான் வழங்கும் ஒரு படையல், ஒரு படைப்பு. அதனால தயவு செய்து முதல்ல பேசுறது, கேள்வி கேட்கறது, சினிமா பிரபலங்கள்கிட்ட பேசுறது, அவங்கள மடக்கி கேள்வி கேட்கலாம் விட்டுருங்க தயவு செய்து. முதல்ல வாயை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு ஒரு 25 பக்கம் ஒரு நாளைக்கு படிங்க. நீங்க 10 வருஷம் படிங்க தம்பி. வந்தவன் அவ்வளவு எளிமையான குடும்பத்தில் வந்தவன். என் வாழ்க்கையை இந்த அளவுக்கு வந்து என்னை விளக்கி ஏற்றியது நான் படித்த அந்த பக்கங்கள் தான். அதை படிங்கன்னு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.